கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாய் தீத்துவுக்கு எழுதின நிருபம். நாம் யாவரும் கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாய் நம்முடைய கையில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தீத்து 3வது அதிகாரம் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வேத பாடத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இந்த நாள் நாம் தேவனுடைய வார்த்தையை அதில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் தெரிந்து கொண்ட வேத பாடமாய் தீத்து 3:5 வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். 4-5 வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை என்ன பண்ணினார்? ரட்சித்தார். இந்த நல்ல அற்புதமான சாயங்கால நேரத்திலும் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வேத பாடமாய் எபிரேயருக்கு கொடுத்த நிருபம் அதன் வெளிச்சம் என்கிற தலைப்பின் கீழிருந்து 93வது வாரம் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த வாரம் நாம் தியானித்தோம் உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற கேருபீன்களின் மத்தியில் இருந்து அவர் உங்களோடு கூட மோசேயோடு பேசினார். பேசுகிற சத்தத்தை அவன் கேட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசித்தோம். இப்பொழுது அவர் எதற்காக பேசுகிறார் என்றுதான் நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். உடன்படிக்கையின் பெட்டியிலிருந்து உடன்படிக்கை உடன்படிக்கையின் சத்தம் எதற்காக என்கிற மையப்பொருள் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற 2 கேருபீன்களின் மத்தியில் இருந்து அவர் பேசினார் என்று கடந்த வாரத்தில் நாம் தியானித்த வசனங்களை நாம் வாசிப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் என்னாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 89வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 7:89. மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவர்களின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள இருவாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் இருந்ததுண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். அங்கே இருந்து அவர் அவனோட என்ன பண்ணுவார்னு எழுதி இருக்குங்க, பேசுவார். யாத்ராகமத்தின் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த கேருபீன்கள்
அந்த கேருபீன்கள், அதாவது எந்த கேருபீன்களை சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருந்தது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது. போதும். இப்ப என்ன சொல்றாரு? உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற 2 கேருபீன்களுடைய செட்டைகள் உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர் முகம் உள்ளவைகளும் இருந்தது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது. 2 கேருபீன் இருக்கு. ஒரு கேருபீன் பழைய ஏற்பாடு என்றும் இன்னொரு கேருபீன் புதிய ஏற்பாடு என்றும். அதுதான் உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவை நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்தும் கடந்த வாரம் நாம் தியானித்தோம். இயேசு யோவானுக்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்பது அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று அவர் சொல்லும்போது, வேத வாக்கியங்கள் அனைத்தும் இவரை குறித்துதான் சாட்சி கொடுக்கிறது. பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, இரண்டும் சாட்சி கொடுக்கிறது ஒருவரை தான். அப்ப வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறது என்ன? கேருபீன்கள் உடன்படிக்கை பெட்டி மேலே வைக்கப்பட இருக்கிறது, ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது, அதனுடைய செட்டைகள் உயர விரிக்கப்பட்டிருக்கிறது, அது கிருபாசனத்தை மூடி இருக்கும்படிக்கு இருக்கிறது. மூடி இருக்கிறது போல செய்ய சொல்றாரு. புரியுதுங்களா? பழைய ஏற்பாடு என்பது ஒரு நிழல், புதிய ஏற்பாடு என்பது ஒரு நிஜம். நிழல் இல்லை என்றால் நிஜம் இல்லை, நிஜம் இல்லை என்றால் நிழல் கிடையாது. அப்ப இது எதற்கோ ஒன்றை அடையாளப்படுத்துகிறதுக்காக முன்பு ஒரு காரியத்தை கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு செய்து காட்டுகிறார். புறஜாதி சபைக்கு அது நிஜமாக இருக்கிறதற்காக இஸ்ரவேல் சபை நிலமாய் வாழ்ந்து சென்றிருக்கிறது. எஸ்தரை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிறதற்காக வஸ்தி தள்ளப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வஸ்தி தள்ளப்பட்டதும் எஸ்தர் அந்த ஸ்தானத்திற்கு வந்ததும் எப்படி நிதர்சனமான உண்மையாக வேதத்திலே எஸ்தரின் சரித்திர புத்தகத்திலே வாசிக்கிறோமோ, அதுபோல் இஸ்ரவேல் சபை தள்ளப்பட்டு புறஜாதி சபைக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார் என்பது நிதர்சனமான உண்மை. அதுதான் நீங்க வாசித்த அந்த தீத்துவின் புத்தகத்திலே வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், உங்கள் நீதி நிமித்தம் அவர் உங்களை என்ன பண்ணாமல் ரட்சியாமல். அப்ப நம்முடைய தேவன் நாம் செய்த நீதி நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவர் நமக்காக ஏற்கனவே ஒரு நீதி என்ன பண்ணி இருக்கிறாருங்க, செய்து முடித்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் செய்து முடிக்க எந்த மனுஷனாலும் கூடாது. அதை செய்து முடிக்கிறதற்காக பூமியிலே இந்த உலகத்திலே எழுதி கொடுத்தவரே அவர் இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து, இயேசு வந்த போது சொல்கிறார், ஊழியத்தை கொள்ள அல்ல, ஊழியத்தை செய்யும்படிக்கு நான் வந்தேன், அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக அவர் வரவில்லை, அதை நிறைவேற்ற வருகிறார். ஏன்னா அதை எழுதி கொடுத்தது யார்தான்? அவர்தான். எழுதி கொடுத்தவரால் மாத்திரம்தான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்க முடிந்தது. வேற இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த மனுஷராலும் நியாய பிரமாணத்தை வாங்கின மோசையினாலும் சரி, ஆண்ட எந்த பரிசுத்தவான்களாலும் சரி, எதை நிறைவேற்றி முடிக்க முடியலங்க, நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. காரணம் என்ன? நியாய பிரமாணத்திலே ஒன்றிலே தவறினால் முழுமையும் குற்றவாளியா இருக்கிறார். ஒருத்தவன் 10 கட்டளை இருக்குன்னா 10 கட்டளையில 9 செஞ்சு முடிச்சிட்டேன் பிரதர், 1ல தவறிட்டேன் அப்படின்னா 9 மார்க் போட மாட்டாரு, 0 மார்க் தான் போடுவார். ஆனால் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் செய்து முடித்தவர், எழுதி கொடுத்தவரை மாம்சத்தில் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். இன்று நான் பேசும்படிக்கு என்னுடைய இருதயத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை முதலில் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன்.
உடன்படிக்கைக்கு பெட்டியின் மேலே இருக்கிற அந்த கேருபீன்கள் எப்படி எதிரெதிர் முகத்திலே அவர்கள் வைக்கப்பட்டு அது எதை நோக்கி கொண்டிருக்கிறதா? கிருபாசனத்தை. கிருபாசனத்துக்கும் நியாயாசனத்துக்கும் ரொம்ப தூரம் இல்ல. கிறிஸ்து பேசுகிற வரையிலும் கிருபாசனம். கிறிஸ்து பேசுறத நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது நியாயாசனம். நான் அதை பத்தி தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேதவசனம் ஒன்றோடு ஒன்று இணைத்து நம்மோடு கூட பேசுகிற வரையிலும் கிருபாசனம் இருக்கிறது. இன்னும் வேதத்துல வாசிக்கலாம் ஒரு சில வசனங்களை. எப்படிப்பட்ட சத்தம் நாம் கேட்டுட்டு இருக்கிறோம்ன்றத படிங்களேன். எபிரேயர்ல இருந்தே நம்ம வரும். நம்ம ஏன்னா அங்கதானே ஆரம்பிச்சோம். எபிரேயர்ல இருந்தே வரும். எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்க இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானதை பேசுகிற ரத்தம். இந்த ரத்தம் என்ன பண்ணிட்டு இருக்க? பேசுது. அதிக நன்மையானதை பேசுதான். அது என்ன அதிக நன்மையானதை பேசுதுன்னா, அதிக நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். 25வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, இப்பதான் எச்சரிக்கிறாரு, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு என்னவா இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி பேசுறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ரத்தம் தான் பேசிட்டு இருக்கு. ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. ஜீவன் அவர் சொல்றது எதை சொல்றாரு? நான் என்னுடைய ஜீவன் இருக்கிற வரையிலும் இந்த வசனத்தை கொண்டு உன்னோடு பேசுவேன். அது ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானதை பேசுகிற ரத்தம் இந்த ரத்தம். நீங்க ரத்தத்தை வந்து எண்ணெயில குடிக்க முடியாது. ரத்தத்தை தண்ணீருக்குள்ள கண்டுபிடிக்க முடியாது. ரத்தம் வார்த்தையில இருக்கு. அது எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ரத்தம்னு சொல்றது அவர் எதை சொல்றாரு? தம்முடைய வார்த்தையை. இப்ப பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இங்கதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு விஷயத்தை. பூமியில் இருந்து பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் யார்? பூமியிலே பேசினவருக்குன்றார். பூமியிலே பேசினவர் யாரு? தேவன் மாம்சத்திலே வந்து சொந்தமானவர்களும் அவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்கிற இஸ்ரவேலர்களை சொல்றார். பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இஸ்ரவேலர்கள் செங்கடலுக்குள்ளே வந்தாங்க, யோர்தானை தாண்டி வந்தாங்களா? தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை சாப்பிட்டாங்களா?
மழையை புசிச்சாங்களா? தேவனுடைய பகலில மேக சம்பத்தி, இரவில் அக்னி சம்பத்தி பார்த்தாங்களா? எல்லாத்தையும் பார்த்திருந்தும் அவர்கள் யாரை விசுவாசிக்கல? கர்த்தரை விசுவாசிக்கல. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாரு ஆண்டவரு. ஆனால் எத்தனை பேர் கானானுக்குள்ள போனாங்க? 2 பேர் தான். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரலோகத்துக்கு போயிருவோம்னு நினைக்க கூடாது. ஏனென்றால் முடிவடைந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். எப்படி நினைச்சிருக்கிறது? இல்ல பிரதர், நான் செங்கடல்ல இருந்தாலே வந்தேன், நான் திரும்பி செங்கடலுக்கே போகணும். ரட்சிக்கப்பட முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இவனுக்கு எதிரடையான ஒரு விஷயம் என்ன? தேவனுக்கு எதிராக செய்த விஷயம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அவன் எகிப்து போகல, ஆனால் இருதயத்தில் அவன் எகிப்திலே இருந்தான். சரீரம் தாங்க எங்க வந்துச்சு? வனாந்தரத்துல இருந்துச்சு, கானான்ல இருந்துச்சு. ஆனா அவன் இருதயத்துல எங்க போயிட்டாங்க? எகிப்துல தான் இருந்தான். ஏன்னா அவன் ஒவ்வொரு முறை சொல்லும் போது எதை அக்னாலஜி பண்றான்? எகிப்திலே இருந்தால் தாவில்லை, எகிப்தில இருந்தா பரவாயில்ல, எகிப்திலே நாங்கள் கும்டிக்காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் பூண்டுகளையும் கீரைகளையும் நாங்க சமைச்சு சாப்பிட்டோம்னு சொல்றான். வாரத்துக்கு ஒரு நாள் என்ன கிடைச்சிச்சு? இறைச்சியும் கிடைச்சிச்சுன்றான். ஆனா அடிமையா இருந்ததை பத்தி அவனுக்கு என்ன தோணல. நம்ம அடிமையில இருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறா. வாக்குத்தத்தத்தை, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றிருக்கிறாரு. அதை பார்க்கும்படிக்கான சந்ததியாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அந்த சிந்தனை எல்லாம் எதுவுமே இல்ல. திரும்ப திரும்ப மறுபடியும் சொல்லுகிறேன், அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தை தான் விரும்பினார்கள். அதுபோல் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியமும் அடிமைத்தனத்தை தான் விரும்புகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு நேரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் என்ன பண்ணுமா? அசையாதவைகள் நிலைத்திருக்கும். அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும். அசையாதது எது? அசை உள்ளது எது? இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது ஒரு முறை பூமியை அசைய பண்ணிடுறாரு. இன்னும் ஒரு தரம் நான் என்ன பண்ணுவேன்? பூமியை மாத்திரம் இல்ல வானத்தை அசைய பண்ணுவேன்றாரு. அப்ப அசைய பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. அசையாததெல்லாம் அப்படியேதாங்க இருக்கும். அசை உள்ளது எது போல மாறி போகுமா? உண்டாக்கப்பட்டவைகளை போல. உங்களை எப்படி உண்டாக்குனாரு? தேவ பக்தி உள்ள சந்ததியா உண்டாக்குனாரு. மறுரூப சரீரத்துல உண்டாக்குனாரு. எப்படி ஆதாமை உண்டாக்கினாரோ அது போல மாறி போகுமா என்பதை குறிக்கிறது. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக் கொள்வோம். கிருபை கொடுத்ததே எதுக்கு? போக்கில் வரத்தில் காக்கிறதுக்கு இல்ல, பலவீனத்திலிருந்து பலத்தை தருகிறதற்கல்ல, சுகத்தை தருகிறதற்கல்ல. தன் பலவீனங்களை குறித்து பவுல் வேண்டுதல் செய்கிறார். 3 முறை விண்ணப்பம் பண்ணுகிறார். பண்ணும்போது கர்த்தரிடத்திலிருந்து உண்டான உத்தரவு என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாகும். உனக்கு கிருபையை நான் தரலையா? அது பத்தாதா உனக்கு? அதை காட்டிலும் உனக்கு என்ன வேணும்? பவுல் பலவீனத்துக்காக வேண்டுதல் செய்த போது நம்மளே போல பலவீனம் இல்லை அவனுக்கு. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, பவுல் வேண்டுதல் செய்த போது என்ன நடந்தது? அவனுக்கு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னாரே. ஆண்டவரே, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, என்னை பலப்படுத்தலாம் சொல்லி கேட்போம். பவுலே வேண்டுதல் செய்தாருக்கிறது தன் பலவீனத்துக்காக சொல்லி நீங்க நினைப்பீங்க. உங்க பலவீனத்துக்காக நீங்க வேண்டுதல் செய்வானா? நான் சொல்லவே இல்லை. உங்களில் ஒரு வியாதியா இருந்தால் சபை மூப்பரை வரவழைத்து
என்னை பூசி ஜெபம் பண்ண கடவன் விசுவாசமுள்ள ஜெபம் எதை யாரை ரட்சிக்கும், பின்னியாரையே ரட்சிக்கணும் எழுதியிருக்கு. வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் சொல்லி எழுதியிருக்கு. ஆனா பவுலுடைய பலவீனம் எப்படி இருக்குன்னா, இயேசு 1 குறைய 40 அடிகள் ஒரு முறை வாங்கினாரு. அதையே பக்தர்கள் எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னா, அவருடைய முதுகு உழுத படைச்சான்கள் போல இருந்ததுன்னு எழுதுறாங்க. ஆனா பவுல் 1 குறைய 40 அடிகள் 5 முறை வாங்குறாரு. 3 முறை 20 ராட்ல அடி வாங்குறாரு. ஒரு முறை கல்லேறி விடுறாரு. கல்லேறி உண்டு அவ்வளவுதான், அவன் மறிச்சிட்டான்னு நினைச்சு போயிட்டான். அப்புறம் உதிரி போட்டுட்டு அவர் எழுந்து வராரு. இது மாத்திரம் இல்ல, குளிரிலும் வெயிலிலும் இருந்தேன், கப்பல் சேதத்தில் இருந்தேன் பவுல் சொல்றாரு. ஒரு முறை விரியன் பாம்பு கடித்ததுன்னு சொல்றாரு. அப்ப அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும்? அப்ப அந்த பலவீனத்துக்காக வேண்டுதல் செய்யறது பரவாயில்ல தானே? வேண்டுதல் செய்யறாருங்க. அப்ப அப்படிப்பட்ட பலவீனத்துல இருக்கிறவனுக்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் கிருபை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாகும்பா. கிருபையை கொடுத்தது எதுக்கு? கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள. இவ்வளவு சூழல் இருந்தாலும் என் கிருபை உனோடு கூட இருக்கிறதுனால நீ தொழுது கொள்றல்ல, அவரை ஆராதிக்கிறல்ல, ஒரு வார்த்தையை கேட்கிறல்ல, அந்த வசனத்தின் வெளிச்சத்தை உனக்கு தரல. இதை விட உனக்கு என்ன வேணும்? சரீரம் அழிவு உள்ளதையா, அதை பார்க்காத. இந்த வருஷம் முழுவதுமாய் நம்ம எத்தனை சூழ்நிலையில கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். வயது போகிறது, காலங்கள் போகுது, நேரங்கள் நிமிடங்கள் கடந்து போயிட்டே இருக்கு, மாசங்கள் ஓடிடுச்சு. எப்படி இந்த வருடத்தை துவக்கிறோம் என்பது தெரியல, எப்படி முடிய போக்குறோம்ன்றது தெரியல. அதுக்குள்ள முடியறதுக்குள்ள என்ன பண்ணியாச்சுங்க, வந்தாச்சு. புது வருஷம், புது வருஷம், எல்லாருக்கும் புது வருஷம். புது சூரியன் வரப்போதா? புது காற்று வரப்போதா? அதே சூரியன், அதே காற்று தான். நாள் மாத்திரம் மாறும். என்ன 2024 போட்டது இனிமே 25 மாறும். அதே மாதங்கள் தான். இல்ல புதுசா ஜனவரிக்கு பதிலா வேற ஒரு பேர்ல ஏதாச்சும் மாசம் வரப்போதா? புது நிலா, புது பூமி ஏதாச்சும் வரப்போதா? ஒண்ணும் இல்ல. அதோட வேலைய பார்த்துட்டே தான் இருக்கு. அதனுடைய வேலையை செய்துட்டே தான் இருக்கு. ஏன்னா அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் வெளிப்படுகிறதுக்கான நாளுக்காக பூமியை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அது மிகுந்த பிரசவ வேதனைப்படுகிறது. ரோமரில் வாசிக்கும் போது சிருஷ்டியானது மிகுந்த பிரசவ வேதனைப்படுகிறதுன்றார். ஏன்னா தேவபுத்திரர்கள் வெளிப்படுவதற்காக. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறது எதற்காகனா, கிருபை கொடுக்கிறது எதற்காகனா, இவ்வுலகத்திலே நாம் ஒரு 1000 வருஷங்கள் அல்லது இந்த உலகத்திலே நாம் செழிப்பாய் வாழக்கூடிய வாழ்க்கைக்காக அல்ல. கிருபை உங்களோடு கூட பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க பாரு, நான் கிருபாசனத்திலிருந்து பேசுகிற வரையிலும் தான் ஜீவன் பேசிட்டு இருக்கோம். கிருபா வெளிச்சம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, சில ஆர்வத்தின் ஊழியத்தினுடைய ஆர்வத்தில் இருக்கும்போது சொல்லும் போது சொல்லுவாங்க, வசனம்னே சொன்னா மத்த வசனத்துல என்ன பிரச்சனை? வசனம் இல்லாம என்ன வந்துச்சு? நீங்க வசனத்தை விசுவாசிக்காம மத்த எதை விசுவாசித்தாலும் அந்த விசுவாசமே அவர் சொல்றாரு அது சாபன்றாரு. நான் சொல்ல அவர் சொல்றாரு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு அவர் சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்றாரு. இந்த உலகத்தில் உங்களை ஏமாற்றாத ஒன்று இருக்குமானால் அது கர்த்தருடைய வேதம் மாத்திரமே. இந்த வசனத்தால செய்ய முடியாத கிரியை எதுவுமே இல்லை. சொல்றேங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா டாக்டராலையுமே எல்லா வேலையும் செய்யலாம். எலும்புல கணுன்னு ஊனு தனித்தனியா இருக்கு, அது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு எந்த சர்ஜரியும் பண்ண முடியாது. ஆனா இந்த வசனம் அதுக்குள்ளேயும் உள்ள ஊடுருவிப்பாரு. இருதயத்தின் நினைவு யோசனை தனித்தனியா பிரிக்க முடியாது. ஆனா வசனம் என்ன பண்ணுங்க, அதை கூட பிரிச்சு அது நினைவுகளை அறிந்தவராய் அவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கிரியை செய்ய முடியாத இடம் எதுவுமே இல்லைங்க. வேதத்துல வாசிக்கிறோம், அவர் வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினார் சொல்லி எழுதியிருக்க.
ஒரு சத்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும் பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒருவன் குற்றவாளியாக இருக்கிறான், குற்றத்தை செய்து ஒரு நீதிபதி முன்பாக போய் நிறுத்தப்படுகிறான். அப்பொழுதெல்லாம் அந்த குற்றத்திலிருந்து அவனை விடுதலையாக்க ஒரு திறமையான வக்கீல் இருந்தார். வாதாடி அவனை மீட்கிறதுக்காக ஒரு திறமையான வக்கீல் இருந்தார். அவன் எப்பேற்பட்ட குற்றங்களை செய்திருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுவாருங்க, அந்த வக்கீல அவனை விடுதலை ஆக்கிடுவார். வாதாடி அவனை மீட்டு அவனுடைய அந்த குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து அவனை என்ன பண்ணிடுவாருங்க, மீட்டு ரசித்துவார். ஒரு நாள் அவன் என்ன இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அவன் அது மாதிரி பாவத்தை செஞ்சிட்டே இருந்துக்கிறான். ஏன்னா யாருதான் இருக்கிறாரு, வாதாட வக்கீல் இருக்கிறாரன்னு நினைச்சு ஒரு நாள் என்ன பண்ணான்னா போய் தன்னுடைய குற்றங்களை எல்லாத்தையும் மறுபடியும் அதே மாதிரியே சொன்னான். இதெல்லாம் பண்ண ஆண்டவரே, இதெல்லாம் பண்ண ஆண்டவரே, இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொன்னான் அந்த வக்கீலா இருந்தவர். ஏன் அவர் வக்கீலா இப்ப இல்ல, அவர் இப்ப என்ன ஆயிட்டாருங்க, ஜட்ஜ் ஆயிட்டாரு. அவர் உங்களுக்காக பரிந்து பேசுற வரையிலும் தான் கிருபை இருக்கு. அவர் நியாயாசனத்துல உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, முதலில் அவர் யாரை நியாயம் இருக்கிறார், தேவனுடைய சபையில அவருடைய நியாய தீர்ப்பு துவங்குறதா இருக்கு. வாசிக்கலாம் 1 பேதுரு புத்தகத்துல 4வது அதிகாரம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு முடிவு என்னமா இருக்கும் பாருங்க. முந்தி அது நம்மிடத்திலே துவங்கினால்ன்றாரு. அப்படின்னா எங்க நியாயத்திற்கு எங்க துவங்குது, தேவனுடைய வீட்டில, தேவனுடைய சபையில. சபையில யாரு நியாயம் இருக்க வேணாம், சபையில நியாயம் இருக்க அவர் தான் இருக்கிறாரு. அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, படிங்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். சொல்லப்பட்ட விஷயத்தெல்லாம் நல்லா கவனிங்களேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலம் அப்படின்ற வீடுனா இது சபை. முந்தைய அது நம்மிடத்திலே துவங்கினால்றாரு. அப்ப முதல்ல நியாய தீர்ப்பு எங்கதான் துவங்குன்றாரு, தேவனுடைய சபையில. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமா இருக்கும்? இப்ப சபையில நியாய தீர்ப்பு தொடங்குதுன்னா சுவிசேஷம் யாருக்கு, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சபைக்கு வெளியில இருக்கிறவங்க தான் சுவிசேஷத்தை கேட்காம அவங்களாம் ஆண்டவருக்குள்ள வராம இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்களுக்காக தான் இங்க பேசல. இதுல சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவா இருக்குன்றாரு. எங்க சபைக்குள்ள, சபைக்குள்ள சுவிசேஷத்தை கேட்காதவங்க யாராச்சும் உள்ள வந்திருப்பாங்களா நீங்க நினைப்பீங்க? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சுவிசேஷம், எது சுவிசேஷம்? வசனத்தை உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற கிருபாசனத்திலிருந்து பேசுகிற சத்தம் கேட்கப்படாமல் இன்றைக்கு பேசக்கூடிய அநேக சத்தங்கள் இருக்கிறது. நான் இவர்கள் அவர்கள் இந்த காரியம் அந்த காரியம் என்று நான் சொல்லவில்லை. வேத வசனத்துக்கு எதிராக இருக்கிற அனைத்து விஷயங்களுமே, அது நீங்க எவ்வளவு நியாயப்படுத்தினாலும் சரி, வசனம் ஒன்றை நிரூபிக்காமல் நாம் அதை எவ்வளவுதான் நம்மளுடைய ஞானத்திலே செய்து முடித்தாலும் ஆண்டவர் அதை என்ன பண்றது இல்லைங்க, அங்கீகரிக்கிறது. இன்னும் உங்களுக்கு சொல்ற நிறைய பேருடைய சிந்தனை யோசனை எப்படி இருக்கும்னா, இது அந்த காலத்திலே கலாத்தியர்களுக்கு எழுதுனது, அந்த காலத்திலே எபேசியர்களுக்கு எழுதுனது, அந்த காலத்திலே
ரோமர்களுக்கு எழுதினது. அந்த காலத்திலே இதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் எழுதப்பட்டது. எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த காலத்தினுடைய விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் என்ன பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நீ எத்தனை ஜெனரேஷனாலும் மாறிட்டே என் வார்த்தையை மாத்த நினைக்காத. அது ரோமர்களுக்கு கொடுத்தது இல்ல, யூதர்களுக்கு கொடுத்தது இல்ல, கலாத்தியர்களுக்கு கொடுத்தது இல்ல. அப்பனா என்ன, திருச்சிக்கு தனியா திண்டுக்கலுக்கு தனியா தனித்தனி நிருபத்தை எழுதி அனுப்புவார் ஆண்டவர்? முழு வேதத்தையும் இன்னைக்கு கர்த்தர் தொகுத்து கொண்டு வந்து கர்த்தர் உங்கள் கையில தந்ததை ஆண்டவர் செய்த மேன்மையான மகத்துவமான கிருபை. இந்த வேதத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் சுய தோற்றமான பொருளை உடையது கிடையாது. எல்லாமே அது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை படிக்கிறீங்க, கேட்கிறீங்க, எல்லாம் சரிதான், அதற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவுன்றாரு. எதுக்கு? வசனத்தை கேட்கிறவர்களுக்கு நடக்கிற முடிவு இல்ல, அதற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமாயிரும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். இப்ப எப்படி நீங்க நீதிமானா? நீங்க எல்லாரும் நீதிமான்களா இல்லையா? நீதிமான்களா இல்லையா? நீதிமான்கள். எப்படி நீதிமானானோ? நாம் செய்த நீதினாலா? எப்படி இருந்தோன்றத வாசிக்கலாமா? தீத்து 3 3வது வசனத்தில் வாசிக்க பார்க்கலாம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்கள் முற்காலத்திலே கீழ்ப்படியாதவர்கள், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், என்னவாங்க? பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயும் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. எப்ப பிரசன்னமாச்சு? தயையும் அன்பும் எப்போ பிரசன்னமாச்சு? தேவன் வம்சத்தில் வெளிப்பட்ட போது பிரசன்னமாச்சு. அன்றைய தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் தன்னுடைய சரீரத்திலே அவர் தன்னை முழுமையும் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தின போது அன்பு பிரசன்னமாச்சு. நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினால் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலின் அவர் நம்மை ரட்சித்தார். அப்ப நீங்க செய்த நீதியினால நீதிமான் ஆகலனா, யார் செய்த நீதியினால நீதிமானா? நீங்க இயேசு நமக்காக செய்த நீதியினால நீதிமான் ஆகிட்டீங்க. ஆனா அந்த நீதிமான் ஆகுறது மட்டும் போதாதான், அதுல நிலைத்திருந்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்ன்றாரு. எல்லா நீதி நிறைவேற்றினாரா இயேசு? எல்லா நீதியும் செய்து முடித்தாரா இயேசு? திருவாசகத்திலிருந்து பேசுகிற சத்தத்திற்கு ஆண்டவர் என்ன செய்யற சொல்றாருன்னா, உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ கேட்கறது மாத்திரம் இல்ல, அதற்கு கீழ்ப்படி. சாமுவேலை அழைத்த மெய்யான அந்த சத்தம் அவனை கீழ்ப்படிய செய்தது. ராத்திரி வேளையில கர்த்தருடைய மெய்யான சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள், இயேசு சொல்லுகிறார், இயேசு பூமியில் இருந்த போது, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார். எல்லாரும் கேட்க முடியாது. இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எவ்வளவுங்க? ஏராளம். வேதத்துல வாசிக்கிறோம், யோவானிகள் சுவிசேஷத்துல வாசிக்கும்போது அதையெல்லாம் எழுத கொடுமானால் எழுத முடியாது, மையினாலும் பேப்பர் பத்தாதுன்றாரு. அப்படி முடிக்கிறாரு. அவர் செய்த அற்புதங்கள் அவ்வளவு ஆயிரம் இருக்கின்றார். அவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களும் ருசிவார்த்த இயேசுவினுடைய சபையில இயேசு நடத்திட்டு வந்த அந்த சுவிசேஷத்தை நடத்தி வந்ததான அவருடைய ஊழியத்துல எத்தனை ஆத்துமாக்கள் இருந்திருக்கணும், எத்தனை பேர் சபையில அவர் போன பிறகு இருந்திருக்கணும். போறதுக்கு முன்னால இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கிறாரு, கிறிஸ்து பாடுபடவும்
மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் கொல்லப்படவும் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. அப்ப கூட ஒருத்தவன் சொல்றான், இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்றான். பின்னாக சாத்தான எல்லாம் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட சுகம் பெற்றவர்கள், போஜனத்தை புசித்தவர்கள், இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட இருந்தவர்கள், இயேசுவினுடைய சபையில இப்ப இயேசு ஒரு ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு சபை நடத்திட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய சபையில இப்ப எத்தனை பேர் இருக்கணும் ஆத்துமாக்கள்? அட்லீஸ்ட் அங்க மலையில உட்கார்ந்து சாப்பிட்டால எத்தனை பேருங்க? ஏறக்குறைய அவ்வளவு பேராச்சும் அவருடைய சபையில இருக்க வேணாமா? சாப்பிட்டதுக்காச்சும் நன்றி உள்ளவனா இருக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுங்களா? வெறும் 120 பேர் தான் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. பாருங்க, இயேசுவினுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பின்தொடர்கிறவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது போய். ஆண்டவருடைய உண்மையான சுவிசேஷம் உங்கள் உள்ளத்திலே விழுந்து அது உங்களை என்ன பண்ணும்னா, அப்படியே ஒரு குதிரைய நடத்துற மாதிரி எங்க நடக்கணும், எங்க நிக்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்றத கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, அவங்களை வழி நடத்துகிறவரா இருப்பார். அதுதான் இசைக்கேல வாசிக்கமா சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து, சதையான இதயத்தை கொடுத்து, உள்ளத்திலே புதிதான ஆவியை தந்து, உங்களை என் கட்டளைகளின்படி செய்யவும் என் வார்த்தைகளின்படி நடக்கவும் பண்ணுகின்றாரு. ஒரு உண்மையான வித்து உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருப்பாரானால் உங்களை அவருடைய வசனத்தின்படி செய்ய பண்ணுவாருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, சரிதான். கிருபை என்ன பண்ணுச்சு? கிருபையோட கொடுத்து கிருபை கிடைச்சிச்சு பாரு, நீ பயப்படாம இரு, நான் உன்னை இந்த எல்லா வரக்கூடிய ஆபத்துல இருந்து உன்னை தப்பிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருல. கிருபை ஆபத்துல தப்பிக்கணும்னா நீ ஒரு வேலையை செய். கொப்பேல் மரத்துல இருக்கணும், நீள எவ்வளவு இருக்கணும், அகல எவ்வளவு இருக்கணும், உயர எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது என்ன சொன்னாருங்க, சொல்றாரு. இப்ப ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆயிருக்கும் சொல்லி நீதியை பிரசங்கிச்சுட்டே இருக்கிறான். மழை வரப்போதான், அழிவு வரப்போகுது. மழை வரப்போறது இல்ல, அழிவு வரப்போகுது. அழிவிலிருந்து தப்பிக்கணும்னா நான் கட்டிட்டு இருக்க இந்த வேலைக்குள்ள உள்ள வந்திருக்காங்க. யாராச்சும் வந்தாங்களா? வரல. கிருபை செய்தியை பிரசங்கித்தது, அந்த செய்திக்கு நோவாவை கீழ்ப்படிய வைத்தது. நோவா மாத்திரம் கீழ்ப்படியல, நோவா தன்னுடைய வீட்டாரையும் கீழ்ப்படிய வைத்தார். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். இப்ப என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, இது எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய முதல் கேள்வி, நோவா செய்து முடித்தானா? முடித்தான் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. நோவாவால் எப்படி ஒரு காரியத்தை கண்களால் பார்க்க முடியாத காரியத்தை செய்ய முடிந்தது? இன்னொரு விஷயத்தை சொல்றேன். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரிபடி ஆசரிப்பு கூடாரத்தை மோசே செய்து முடித்தான். எப்படி செய்ய முடிந்தது? நல்ல கவனிச்சுக்கோங்க, நோவா செய்யல. நோவாவால செய்து முடிக்க முடியாது, மோசேயால செய்து முடிக்க முடியாது. ஆனால் கிருபையை கொடுத்த ஆண்டவர், வசனத்தை கொடுத்த ஆண்டவர் அவனுக்குள்ளே இருந்தபடினால் அவனை செய்ய வைத்தார். நல்ல விளங்கிக்கோங்க, அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் உங்களை அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுவார். பண்ணல என்னன்னு கேளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப இன்னொரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. இப்ப நோவா எப்படி செய்யலையோ அது மாதிரி இன்னொருத்தவன் செய்ய, நோவா எப்படி செய்தானோ இன்னொருத்தவன் சொன்ன வார்த்தைக்கு செய்யல. காரணம் என்னன்றத சொல்றேன். பலிபீடத்துக்கு வந்தா பலியை செய்தா, பலியை செலுத்தினா பலியை கர்த்தர் அங்கீகரிக்கல. காயின்
கர்த்தர் பேசுறாரு, காயினோட பேசுறாரு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா, பாவம் வாசற்படியில படுத்திருக்குன்னு சொல்றாரு. ஆனால் அவன் நன்மை செய்தானா? காரணம் என்ன? அவனுக்குள்ளே அவனுடைய வித்து இல்ல. வித்துனா என்ன? வசனம் இல்ல. அவன் நன்மை செய்தால் மேன்மை இல்லையான்னு சொல்றாருல, அந்த நன்மை என்னன்னு அவனுக்கு தெரியல. எப்படி ஆவேலுடைய பலியை அங்கீகரித்தார் என்பதை தெரியல. ஆனா 2 பேருமே ஆராதிச்சான், 2 பேருமே சபைக்கு போனான், 2 பேருமே பலிபீடத்துக்கு போனான், 2 பேருமே தொழுது கொண்டான், 2 பேருமே கர்த்தருக்கு என்ன செலுத்தினார்கள்? பலி செலுத்தினார்கள், காணிக்கை செலுத்தினார்கள். எல்லாம் செலுத்தினார்கள், எல்லாமே செய்யலாம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவனை அவர் செய்ய பண்ணுவார். அவனால செய்யாம இருக்க முடியாது, செய்ய பண்ணுவார். யாரு அவனை போய் செய்ய, இதை செய்ய, அதை செய்யன்னு சொல்ல தேவையில்ல. அவனை செய்ய பண்ணுவார். அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அவனுக்கு வசனத்தினுடைய வெளிச்சத்தை காட்ட வேண்டியதான் வேலை. தெரிந்து கொள்ளப்பட்டவர் கர்த்தர் அவர் வெளிப்படுத்தப்பட்ட வசனத்தின்படி அவர்களை செய்ய பண்ணுகிறவராக இருக்கிறார். எனக்கு வசனம் எல்லாம் தெரியுது பிரதர் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிடையாது. எனக்கு உபதேசம் பண்றீங்களா, எனக்கு தெரியாத வசனமா அப்படின்றவெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிடையாது. எல்லாமே தெரியும் பிரதர் பைபிள் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டாலாம் தெரிந்து கொள்ளப்பட்ட. நான் யார் தெரியுமா, எத்தனை வருஷமா இருக்கிறேன் தெரியுமா அப்படின்லாம் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன் நினைக்கிறாரு அர்த்தம் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும் கிடையாது. இந்த வேதத்தை முழுமையும் எனக்கு தெரியும், இதுல எதுவுமே எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானா அவன் தன்னை அழிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இது அழியாதது, அளவிடப்பட முடியாது. இந்த ஆழத்திற்கு உள்ளே இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். கர்த்தர் யார் மேல் இரக்கம் கொள்ள சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க அவர் செய்ய நினைத்த ஒரே ஒரு காரியம், கிருபையை காண்பிக்க, இரக்கத்தை காண்பிக்க அவர் செய்ய நினைத்த காரியம் நம்முடைய வசனத்தின் பரிபூரணத்தை வெளிப்படுத்தவர்கள். கிருபையை கொடுத்த ஆண்டவர் நோவா சும்மா உட்கார வச்சிருக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்குங்க அதை செய்யுன்னு சொன்னாரு? ஆண்டவரே அந்த வேலையை செஞ்சு கொண்டு வந்து நோவா கையில கொடுத்து, கிருபைன்னா எப்படி இருக்கணும்? கிருபைன்னா என்ன? கிஃப்ட். தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற தகுதி, அதானே கிருபை. கிஃப்டா கையில கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, நான் இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொல்லுவீங்க நீங்க? இந்த அப்படி இந்த கிஃப்ட நீங்க உங்க கையில வச்சுக்க, என்ன வேலை வாங்காது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? ஆனா கர்த்தருடைய பிள்ளை அப்படி சொல்ல மாட்டான். அவனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்துட்டாரா, அவன் கிரியை செய்ய துவக்குகிறதற்கு அவனுக்குள்ளே அவன் எதை தேடி போவான்னா, கர்த்தருடைய கிருபையை தேட, கிருபை எனக்கு கிடைச்சிருக்குன்னா நான் கிரியை செய்யணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வசனம் எங்க இருக்கிறதோ அங்குதான் அவனுடைய ஆத்மா அங்கு தங்கி இருக்கும். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்தை எப்படி கிரியை செய்ய வைப்பீங்க? இப்படி கேள்வி கேட்ப. கிரியை இல்லாத சேர்த்து செத்ததுன்னு வேகமா சொல்லிட்டீங்க, விசுவாசத்தை எப்படி கிரியை செய்ய வைப்பீங்க? விசுவாசம் கிரியை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு டியூப் லைட் கொடுக்குறேன், வயரும் கொடுத்துட்டேன். அந்த டியூப் லைட்டை எரிய வைக்க என்ன பண்ணணும்? சரியானதோட இணைச்சி சரியான கரண்ட்ல வச்சாக்க பிரச்சனை இல்லை. வயர் இருக்கு பிரதர், டியூப் லைட் இருக்கு. அப்ப உங்களுக்கு அது ரெண்டையும் எப்படி சேர்க்கணும், இதுல இணைக்கணும்ன்றத அறிகிற அறிவு இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் கிரியை செய்ய வைக்க முடியும், லைட்டை எரிய வைக்க முடியும். அப்ப அந்த அறிகிற அறிவை கொடுக்கிறது எது? வசனத்தை, விசுவாசத்தை கிரியை செய்ய வைக்கிறதே வேத வாக்கியம் தான், தேவனை அறிகிற அறிவு தான். இது இல்லாம எதுவுமே இல்லை. அதுதான் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனுக்கு நான் செவி கொடுக்கிறதில்லை. பாபிலோன்ல போய்
உட்கார்ந்துட்டான்ல. எத்தனை வருஷம் அடிமையா இருந்த பாபிலோன்ல உள்ள இஸ்ரவேலர்கள்? 70 வருஷம் அடிமையா இருந்தான். அடிமையா இருந்த காலத்துல தானியேல் எந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சாரு தெரியுங்களா? எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிச்சான். அதுல போட்டு இருந்துச்சு, நீங்கள் பாபிலோனிலே 70 வருஷம் அடிமைகளாக கொண்டு போகப்படுவீர்கள் என்று போடப்பட்டிருந்த பகுதியை வாசித்த போதா அவன் உலகர் பண்ணிட்டு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மீறுதல்களை தொலைக்கிறதுக்காகவும் 70 வருஷத்துக்கு பிறகு நீர் எங்களை ரட்சிப்பீர் என்று எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கேன்னு சொல்லி ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணுவதால் கர்த்தரிடத்திலிருந்து உத்தரவு வந்து காவல் தூதன் வந்து பேசுகிறான். அதுதான் தானியேல் 70 வாரம். தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட 70 வாரத்தினுடைய வெளிச்சத்தை கர்த்தருடைய தூதன் வந்து தானியேலுக்கு சொல்லலைன்னா வெளிப்படுத்தின விசேஷமே புரியாது. ஆனா தானியேலுக்கு கர்த்தர் என்ன பண்ணலன்னா அந்த 70 வாரத்துல என்ன நடக்கும்ன்றதை என்ன பண்ணவே இல்லைங்க, சொல்லல. முடிவு காலம் மட்டும் அதை முத்திரை போடு, நீ போய் உன் சோதரத்துல படுத்து இளைப்பாருன்னு சொல்லிட்டாரு. வெளிப்படுத்தவே இல்லை. என்ன கொடுமை தெரியுமா? தரிசனம் பார்த்தது ஒருத்தவன், அதை யோவானுக்கு வெளிப்படுத்தினதை எழுதிட்டு போனது இன்னொரு ஆளு, அதை அறிஞ்சு போடுறது நீங்களும் நானும். அதற்காக தங்களையே ஜீவனைய ஒப்பு கொடுத்தவர்கள் தான் இருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டீங்க? கர்த்தருடைய கிருபாசனம்னா எது நினைச்சிட்டீங்க? கிருபை 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 கிருபை, எல்லாமே கிருபை தாங்க. கிருபை கிரியை செய்ய வைக்கலன்னா நீங்க பெற்றிருக்கிற கிருபை குறித்து கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க. உங்களை கிரியை செய்ய வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். புது வருஷம் வரும்போதெல்லாம் நிறைய பேர் நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், இனிமே நான் இதை பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லி முடிவு எடுப்பீங்களா, தீர்மானம் எடுப்பீங்களா? உண்மையா சொல்றேன், நீங்க செய்ய முடியாது. தீர்மானம் எடுத்தா தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அதை அவர் உங்களை கொண்டு செய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், என்ன என்று உங்களால் ஒன்று செய்ய கூடாது. முடியாதுன்னு சொல்ல கூடாது, முடியும். அதெல்லாம் நல்லாவே செய்வோம் நம்ம. ஆனா செய்யாதீங்க, என்ன முன்னாடி வச்சு செய்யுங்க. இன்னைக்கு வாசிச்ச வேத பகுதியில கூட சொல்ற, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எதை செய்யுங்க. அவர் நாம மகிமைப்படும்படிக்கு செய்யுங்க. மகிமைப்படும்படிக்கு, அவர் உயர்த்தும்படிக்கு, தேவனை கனப்படுத்தும்படிக்கு செய்யுங்க. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் தேவ நாம மகிமைப்படுத்தாத எந்த விஷயங்களையுமே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சூழ்நிலையில் என்ன பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதை குறித்ததான சிந்தனை இல்லாமல் இருங்கள். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாததை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தால் அது ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. திருவாசகத்திலிருந்து பேசுகிற சத்தத்துக்கு பூமியிலிருந்து சத்தத்தை கேட்டவர்கள் என்ன பண்ணலங்க, செவி கொடுக்கல. அதனால கர்த்தர் வனாந்தரத்துல அநேகரை அழித்தார். இன்னைக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து, பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நம்மிலிருந்து தம்முடைய வார்த்தையை கொண்டு பேச அவர் விரும்புகிறார். பேசிட்டு இருக்கிறார். பேசுகிறவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விளைகிறார். அவர் அவர்களோடு கூட இருக்கும் போது அவர்களுடைய சத்தத்தை அவங்க கேட்கல. இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள இருந்து அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கலன்னா சிறுவை நீங்களும் நானும் தான் இழந்து போவோமே தவிர வேற யாராலையும் அப்படிப்பட்ட மேன்மையான நன்மையை இழந்து போக யாராலையும் முடியாது. பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நம்ம அவனை பத்தி எல்லாம் கவலைப்படுறோமே, அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படுறோமே. நாம ரசிக்கப்பட்டதே வசனத்தை கேட்கிறது முக்கியமல்ல, வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக அவசியம். வசனத்தை கீழ்ப்படிய வைக்கிறதுக்கு முதலா எதிரா இருக்கிறது எது தெரியுமா? உங்கள் மாம்சீகத்தின் சுயமான சிந்தனை. அதை உடைச்சு எறிஞ்சிருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியலாம். வேதம் சொல்லுதா இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்ற வரதுக்கு முதல் காரணம் என்ன? அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ற உங்களுடைய மாம்சம் தான். எல்லாமா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி இல்ல, ஒவ்வொரு நீதியும் நிறைவேற்றும். எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. தேவாதி தேவன் வானத்தை பூமி தம்முடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கின ஆண்டவர் மாம்சத்துல வந்த போது
யோர்தானி நதிக்கரையில இருந்து ஊழியத்தை செய்துட்டு இருந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல போகும்போது யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாடி நேரடியாய் சாட்சியை பெறுகிறார். அவரை பார்த்தவ அவர் சொல்ற, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வரேன், நீ என்னிடத்தில் வரலாமா? நான் தான் அவனை தேடி வரணும், நீ என்னை தேடி வந்திருக்கிறீர் ஆண்டவர். யோவான்ட்ட சொல்ற வார்த்தை என்ன? இப்போது இடம் கூட இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குன்னு உனக்கு தெரியாதான்ற. என்னமோ ஏற்கனவே ரெண்டு பேரும் பேசி ஏற்கனவே ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரியும், இவர் உடல் ஊழியர் மாதிரியும், அவர் தான் தலைமை பாஸ்டர் மாதிரியும் அந்த இடத்துல பேசிப்பாங்க. ஒரே ஆவிதாங்க. நீதியை நிறைவேற்றணும்ன்றது எல்லாருமே இருந்த கடமை என்பதை இயேசுவே செய்து காண்பித்திருக்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன? நீதிமான்களுடைய வேலை என்ன? அவர் நமக்கு வைத்திருக்கிற நீதியின் பாதையில நடக்கிறதான் வேலை. நீங்க நான் வசனத்தின்படி நடக்கணும்னு நினைக்கும் போது நான் அவன் நடக்கலையே, இவன் நடக்கலையே, இவங்க நடக்கலையே, அவங்க நடக்கலையே, அந்த பிரதர் நடக்கலையே, இந்த பிரதர் நடக்கலையே, அந்த ஊழியத்துல இருக்கிறவங்க நடக்கிறாங்களா, இந்த இதுல இருக்கிறவங்க நடக்கிறாங்களா, இதுல நடக்கிற அப்படிதான் ஆண்டவர் கேட்பாரு. அவன் எல்லாம் நரகத்துக்கு போடுவான், நீ போவியான்னு கேட்பாரு. நோவா அப்படி நினைக்கல. இவெல்லாரும் நல்லா புசித்தி குடிச்சு அவன் பாட்டு காந்து வேலையா இருந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அவன் பாட்டுக்கு என்ன கட்டிட்டே இருக்கிறாங்க வேலைய. எல்லாரும் எவ்வளவு பரியாசம் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு நிந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு தூசித்திருப்பாங்க. ஏறக்குறைய 120 வருஷம் நீதியை பிரசங்கித்தவனாகி நோவா என்று எழுதப்பட்டது. நீதியை பிரசங்கித்துக் கொண்டு கர்த்தர் கொடுத்த கிருபையை பற்றி கொண்டவனால் கிரியை செய்து கொண்டே இருந்தான். வேலைக்குள் நோவாவும் அவன் குடும்பத்தார் உள்ளே பிரவேசித்தார்கள். நோவா செய்த கிரியினாலே குடும்பம் உள்ள போல நோவாவும் அவன் வீட்டாரும் கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாய் மாத்திரல்ல, கிரியை செய்தார். நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு, வீட்டார் எல்லாம் உள்ள போயிட்டாங்க, தப்பு. அப்படின்னா மோசையின் பிள்ளைகள் போயிருக்கணும், சாமுவேலின் பிள்ளைகள் போயிருக்கணும், ஏலியின் பிள்ளைகள் போயிருக்கணும். இல்ல, கிருபையை பெற்றுக் கொண்டதனால் வீட்டாருக்கு உள்ளே அனுமதி கிடையாது. கிருபையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிரியை செய்யும் போது அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான அனுக்கிரகத்தையும் கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு விளக்கம் தருவார். லோத்துக்காக மனைவியை உப்பு தூணாக்காமல் செய்திருக்க முடியுமா இல்லையா? இல்ல. கிருபையை ஒவ்வொருவரும் பற்றி கொள்ள வேண்டும். கிருபாசன தண்டையிலிருந்து பேசுகிறவர்களுடைய மெய்யான சத்தத்தை கேட்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது மிக அவசியம். வசனத்துக்கு கீழ்ப்படையணும்னா முதலில் நீங்கள் எடுத்து போட வேண்டிய காரியங்கள் இருக்குன்னா உங்கள் சுயமான யோசனை. அதான் நீதிமொழிகளை சாலமன் எழுதுமா சொல்றாரு, உன் சுய புத்தி மேல் உன்னை அதிக ஞானியமாக்காத. பிரசங்கில சாலமன் எழுதுமா சொல்றாரு, மிஞ்சின நீதிமானா ஆகாத, உன்னை அதிக ஞானியமாக்காத. நீதிமான்ல மிஞ்சின நீதிமான்றார். அப்படின்னா என்ன? மிஞ்சின நீதிமான் எப்படிங்க? சிலர்லாம் அந்த ஒரு ஆர்வத்துல சில பிள்ளைகள் எல்லாம் சபையில செய்வாங்கல்ல, நான் இருக்கிறேன், நான் இது செய்யறேன், நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சில ஊழியர்கள் எல்லாம் பேச நான் கேட்டிருக்கிறேன். மிஞ்சின நீதிமானார இதுக்கும் மிஞ்சின நீதிமானுக்கு சம்மந்தமே கிடையாது. கர்த்தர் வேலைய இந்த அளவுல செய், இதை செய், 3 தட்டை உண்டாக்குனா கர்த்தருக்கு தானே செய்யறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வோமே அப்படிலாம் செய்ய முடியாது. அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சா போதும். காண்பிக்கப்பட்ட மாதிரிபடியே செய், அவ்வளவுதான், அது போதும். இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கற்றுக்கொண்டேன். நித்திய ஜீவன சுதந்திரிக்க என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. மிஞ்சின நீதிமன்றம்னா யாரும் தெரியுதா? கிரியை செய்யறதுக்கு முன்னாடி வாய விடுறாரு. 10 கட்டளை ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா ஆண்டவரு? இவ எல்லாருமே பேசுனதுதான். கர்த்தர் சொன்னதை நாங்கள் ஏகமாய் செய்வோம்னு சொன்னா மோசையின் இடத்துல. அப்ப மோசை நீ நாளைக்கு மலைக்கு ஏறி வாண்டாரு, 10 கட்டளை கொடுத்தாரு. இத 10 மட்டும் இவனை செய்ய சொல்லுனாரு. ஒருத்த நாளையும் செய்ய முடியல. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை வாசி பாருங்க. ஏகமாய் செய்வோம்னு மோசையின் இடத்துல சொல்லியிருப்பான். நம்மால் செய்ய முடியாது.
நீங்க செய்ய வைக்கிற எல்லா வல்லமையும் ஆற்றலும் எனக்குள்ள இருக்கிறவருக்கு உண்டு. அதுதான் பவுல் எழுதும்போது சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தைரியமா சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. ஆனா என்னை பலப்படுத்துகிறவர்னாலே நான் அதை செய்ய முடியும். என்னை நடத்துகிறவர்னாலே நான் அதை செய்திருக்கிறேன். நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. எதிலே மேன்மை பாராட்டுறேன்? என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா என்னால இதை செய்ய முடியாதுதான். ஆனா என்னை செய்ய வைத்தவர் கர்த்தர். ஒருவேளை எனக்கு அந்த பலவீனம் இல்லைன்னா அவருடைய பலன் என்னிடத்தில் பூரணமா இருந்ததை குறித்து நான் மேன்மை பாராட்டவே முடிஞ்சிருக்காது. நம்ம எதுல எல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோமோ கர்த்தர் அந்த குறைவுகளிலே நான் நிறைவா உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதித்து நடத்த வல்லவரா இருக்கிறார். கேட்க வேண்டியது என்னன்னா, நீயான சந்தத்தை கிருபாசன தண்டையில இருந்து கேளு. உன்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேளு. வழியை பார்க்கணும், கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் உன்னத்தை பார்க்கணும், செவி கொடுத்து சேர்தலே புத்தம். கர்த்தருடைய வசனத்துக்கும் கிருபையின் சத்தத்துக்கும் செவி கொடுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் நம்ம வேலைக்குள்ளே சேர்த்துக் கொள்கிற வேலை வெகு தூரத்தில் அல்ல, வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. வேலைக்கு வெளியே இருந்தவர்கள் எல்லாரும் நியாய தீர்ப்பை சுதந்திரித்துக் கொண்டார்கள். வேலைக்குள்ளே இருந்த நோவாவோ கிருபையை சுதந்திரித்துக் கொண்டார். நீங்களும் நானும் கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள வேலைக்குள்ளே சீக்கிரமாய் போக போகிறோம். வேலை நமக்காக நாம் வரப்போகிறது. அவருடைய சரீரத்துக்குள்ளே இப்பொழுது நாம் அவைகளா இருப்போமானால் அதில் எப்பொழுதும் அவைகளா இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல, மறுரூபமாக்கி அழைத்து செல்ல சீக்கிரமாய் வருவார். வருகிறதற்கு முன்பாக அவருடைய வசனத்தை கிருபை பெற்றுக்கொண்ட நாம் கிரியை செய்ய கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வார்த்தை நிறைவு செய்கிறோம். நாம் யாரும் ஜெபம் செய்கிறோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறது, எங்களை நடத்தட்டும் ஐயா. நாங்கள் கீழ்ப்படிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கிரியை செய்ய வைக்க உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில நடத்தும். நாங்கள் கிரியை செய்யாமல் கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்ற வாயினால் அறிக்கை செய்கிறவர்களாயிராமல் கிரியை செய்து கிருபையை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யா. கிருபை நீர்தான், சுதந்திரிக்க நாங்கள் கிரியை செய்ய வேண்டும். எல்லா வார்த்தையின்படி கிரியை செய்ய வேண்டும். அப்படி சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தில் எந்த மனுஷனையும் நாங்கள் பார்க்காமல், உலகத்தினுடைய எந்த சத்தத்திற்கும் செவி கொடுக்காமல்,
வேதம் என்ன சத்தம் எடுக்கிறதோ அதற்கு முழுமையும் செவி கொடுக்க சகல ஞானத்தையும் சகல துதியும் சகல காரியத்தையும் அறிந்தவர் நீர் ஒருவரே. ஞானமும் கனமும் உம்முடையதான். நாங்கள் உமக்கே அதை செலுத்துகிறோம். நீ ஒருவரே ஞானவான், நீ ஒருவரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரவனா இருக்கிறவர். எங்களை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரசித்து பாதுகாக்க வேண்டுமான இந்த பிள்ளைகள் மேல் அரவணைப்பும் கிருபியும் கரம் தங்கி தாவரிக்க வேண்டுமான நினைக்கிறார். எல்லா பலவீனங்களிலிருந்து சுகமிட்டு பிள்ளைகளை விடுதலையாக்கி ரசிக்க வேண்டுமான நினைக்கிறார். எத்தனையோ சூழலில் இந்த கடைசி ஆராதனையில, இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனையில உங்களுடைய பிள்ளைகளை பங்கு கொள்ள வைத்து நமக்கு நன்றி செலுத்துகிறார். அவர்களை இன்னும் உடைய கிருபை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பித்து வரக்கூடிய நாட்களிலும் வருடங்களிலும் உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். சமாதானம் இறக்கமுடைய பிரசன்னுடைய பிள்ளைகளை காக்கட்டும் பேசுகிறோம். சகல கனத்துக்கு மேன்மையாகவும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரும் பிரச்சனமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவதும் என் ஆத்துமாவே சகல வல்லமையுள்ள இணைக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் காத்து வழி நடத்தட்டும். அடுத்த வருகிற 1ஆம் தேதி கர்த்தருடைய ஆராதனையிலே எல்லா பரிசுத்தவான்களும் இணைந்து கொள்ளும்படிக்கு நேரடியாக வந்து இணைந்து கொள்ளும்படிக்கோங்க.